ஹலோ கைஸ், வெல்கம் டு க்ளோ டேஸ் வித் அபி. இன்றைக்கி வந்து ஃபெப்ரவரி ஃபேவரேட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜனவரி ஃபேவரேட்ஸ் வீடியோ போடலை, ஏன்னா வந்து அந்த 50 டேஸ் சேலஞ்ச் போட்டுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அப்போ பண்ண டைம் கிடைக்கல. பட் இனிமேல் மந்த்லி ஃபேவரேட்ஸ் கண்டினியூஸாக போடுறேன். அதில் ஃபெப்ரவரி ஃபேவரேட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 2 ப்ராடக்ட் வந்து ஃபேவரேட் இந்த மந்த்து. ஆக்சுவலாக இந்த ஏஹெச்ஏ டோனர், இதோட மெயின் பர்பஸ் பற்றி நான் வீடியோவே போட்டிருப்பேன். ஆக்சுவலாக என்னோடய ஒயிட் ஹெட் ஸ்கின் டெக்ஸ்சருக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். இது நல்லாவே அதில் ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ரீசன்ஸ்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து 1 மந்த் கிட்ட கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிவிட்டு தான் இதை சொல்கிறேன். இது என்னோடய ஃபேவரேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ வந்து ரீசெண்ட் அடிஷன் மாதிரி சொல்லலாம். டாட் கீழே வந்து இந்த சீகா வேரியண்ட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கினேன். இதில் வந்து சன்ஸ்க்ரீன், இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மாதிரி பில்டப் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஈஸியாக ஸ்கின் லைக் ஃபார்மில் எதனா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணது தான் அந்த டாட் வந்து எனக்கு கிடச்சிது. சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். இது வந்து போட்ட மாதிரி ஃபீலே ஆகலை. சம்மர் டைமில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். இது ஸ்கின் லைக் டெக்ஸ்சர் இருக்கும். நீங்கள் சம்மர் டைமில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ரொம்ப ஸ்டேஷட்டாக இருக்கீங்க, எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கோ ஃபார் டாட் அதில் இருக்க எல்லா வேரியண்ட்டுமே நல்லாயிருக்கு. நான் இப்போது சீகா வேரியண்ட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டில் வந்து நான் ரீசெண்டாக கின்னீஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே போயிருந்தேன். அதோட ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருப்பேன். அதில் வந்து அந்த கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பர்கரே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அங்கே எனக்கு நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேனோ அந்த இதில் இருந்துச்சு. நீங்கள் சென்னை அரவுண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெஃபேக்கு விசிட் பண்ணுங்கள். கெஃபேயில் அது ஒரு அஃபோர்டபுள் கெஃபேன்னு சொல்லலாம். புக்கில் வந்து அந்த கைட் டு குட் கேர்ள் கைட் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் த்ரில்லர் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரையும் த்ரில்லர் ஜார்னல் படித்தது கிடையாது. ஸோ அந்த அதிலே வந்து பார்ட் டூ படித்தேன். பார்ட் 1 என்னோடய ஃபேவரட், பார்ட் 2 படித்தேன் இந்த மந்த் பார்ட் 2 என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலாக அடுத்து பார்ட் 3 படிச்சுட்ருக்கேன். அதுவும் என்னோடய ஃபேவரேட்டாக தான் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் மந்தில் நான் அது காமிக்கிறேன். செகண்ட் 2 முடிச்சிருக்கேன். அந்த புக்குமே என்னோடய ஃபேவரட் தான். அடுத்து மூவிஸில் அதுலேயுமே 2 மூவிஸ் என்னோடய ஃபேவரட்டில் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ் ஜானலில் ட்ராகன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி மூவி, அது கமர்ஷியல் டைப் மூவி. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. அதில் எந்த ஒரு கேரக்டருக்குமே நெகட்டிவாகவே இல்லை. எல்லோரும் பண்ணுறதும் எல்லா விதத்துலேயும் அவங்களோட பார்வையில் நம்ம போயிட்டு பார்த்தோன்னா அது கரெக்டு தான். அதில் ஒரு பேட் பர்சன், வில்லன், ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் செகண்ட் வந்து ஒரு த்ரில்லர் மூவி, பேட்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது பழைய மூவி தான். டாப்ஸி, அமிதாப் பச்சன் மெயினாக கேரக்டர் வச்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி, த்ரில்லர் ஜானல் தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கும். ஆக்சுவலாக யார் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து ஒரு லாஸ்ட்டு 30 மினிட்ஸ், ஒரு 2.5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 2 ஹவர்ஸ் வரையுமே நம்ம ஒரு பர்சனை தான் வந்து கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டிசைட் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக அந்த 1/2 ஹவருக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வந்து யார் ஒரு நிஜமான கில்லர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. அப்படிதான் எப்படி சொல்கிறதுனா, உட்காந்துட்டு தான் கதை சொல்லுவாங்க. அதில் பெருசாக வேறு மாதிரி ரொம்ப கேமரா ரோல், ரொம்ப பிளேசஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. உட்காந்துட்டு ஒரு இடத்துல கதை பேசிப்பாங்க, அவ்வளோதான். அதுலேயே அது அந்த அளவுக்கு நம்ம இன்வால்வாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓடிடியில் தான் பார்த்துருந்தேன், நெட்ஃப்ளிக்ஸில். அந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பெரிய கேமரா ஆக்ஷன்ஸ் இல்லாமல் கனெக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அடுத்து ஆக்டிவிட்டி, ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்து அந்த 30 டேஸ் வீடியோ போடணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மார்னிங் ரொட்டீனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ நான் அந்த ரொட்டீன் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய மார்னிங் ரொட்டீனாக. அது எனக்கு இந்த ஹேபிட் எனக்கு ஃபார்ம் பண்ணதால் எனக்கு ரொம்பவே
ஃபிசிக்கலாக அண்ட் மென்டலாக ரொம்ப நான் எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். காலையில் வாக்கிங் போயிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு எக் இன்டேக் எல்லாமே எடுத்துக்கிறதால என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனர்ஜி லாஸ் பண்ண மாதிரி நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணல. எல்லாமே ஃபுல் டேவுமே ஆக்டிவாக இருக்க முடியுது. கரெக்டாக அந்த 10 ஆனால் நைட்டு வந்து அப்படியே ஸ்லீப் ரொட்டீனுக்கு போயிட முடியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபெப்ரவரியோட ஃபேவரேட்ஸ் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.